எபேசியர் 2 19 நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் தேவன் ஒரு சிலரால் மட்டுமே அணுக முடிந்தவர் என்று எண்ணுகின்றனர். அதனால்தான் தேவனிடம் பேசவும் தங்களுடைய காரியங்களை குறித்து விசாரிக்கவும் தேவ ஊழியர்களை தேடுகின்றனர். இது சரியான பழக்கம் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் இடையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மத்தியஸ்தர். எனவே ஏதோ ஒரு மனிதனால் அல்ல, இயேசுவின் மூலமாகவே நன்மைகளை தேட முன்வர வேண்டும். தேவ ஊழியர்கள் தேவனை நோக்கி வழிநடத்தும் வழிகாட்டிகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்க விருப்பம் உள்ளவராகவும் நம்மோடு அப்பா பிள்ளை என்ற உறவை வளர்த்து கொள்ள ஆயத்தமுள்ளவராகவும் இருக்கின்றார். அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்காமல் தேவ ஊழியர்கள் ஜெபித்தால்தான் நல்லது நடக்கும் என நினைப்பது தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருப்பதை அசட்டை செய்கின்றவர்களாக இருப்போம். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்பு கொள்ள முடியாதபடி தேவன் தம்மை நமக்கு தூரமாக்கி கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் உண்மையான மன திரும்புதலை கொண்டிருக்கின்றோமா என்ற உறுதியையும் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுக்கும் நமக்குமான உறவு உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.